ஒரு பை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாரம் நான் சொன்ன மாதிரி பெட் ஷாப்பில் போய் எடுத்து வந்துடுறேன்னு சொன்னேன். அதே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4:30 மணி ஆச்சு. ஸோ பாக்கி புறாலாம் இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 புறாக்கள் இருக்குது ஓகேங்களா. ஒன்று மேலு ஒன்று ஃபீமேலு. ஒன்று வந்து பொறி கலரு, ஒன்று வந்து ஒயிட்டில் கொஞ்சம் பொறி. இது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு கலர், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பழைய புறம் எடுத்துகிட்டு புது புறா மட்டும் விட போகிறோம். இதெல்லாம் திறந்து விட்ருவோம், ஏன்னா அது எல்லாமே பழசு சரிங்களா. இது எல்லாமே திறந்து விட்ருவோம். ஸோ இவ்வளோ நேரம் திறந்தா இருந்துச்சு, ஒன்று கூட இறங்கின மாதிரி தெரியலை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் வாங்கினது இன்றைக்கி லேட்டு. ஸோ நேரடியாக நம்ம வந்து பேக்லேருந்து ஒரு ஒன்றா எடுத்து போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒயிட்டு சரியா, பியூர் ஒயிட்டு ஃபீமேல்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் வாங்கி வந்து உங்களுக்காண்டி இறக்குறேன். இது வந்து ஒயிட்டு சரியா. இன்னொன்று வந்து இது வந்து பொறி கலரு, பட் இது ஒயிட்டான்னு தெரியல, பொறி கலரு சரியா, பொறி கலரு இருங்க. அதுவாக இறங்கிருச்சுங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா புறம் இறங்கிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது. அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, எல்லா புறம் நினச்சி நின்றுடும். ஸோ பாதி புறம் வந்து கரண்ட் கம்பியில் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இப்போ தாங்க வந்தது, இப்போ தான் பெட் ஷாப்லேருந்து வாங்கி வந்து இறக்குறேன். அது எப்படி என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு வழியாக பெட் ஷாப்லேருந்து வாங்கி இறங்கினது புறாவை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம தனியாக போட்டுருவோம் சரியா. நம்ம வந்து தனியாக போட்டுருவோம், பாக்கி எல்லா புறாவும் எடுத்து வெளியில் விட்டுருவோம். ஸோ இது வந்து பெட் ஷாப்பில் வாங்கினது, இதை எடுத்து நம்ம தனியாக போட்டோம் சரிங்களா. தனியாக எடுத்து போட்டோம், பாக்கி எல்லா புறாவும் நம்ம திறந்து விட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பழைய புறாக்கள்லாம் திறந்து விட்டுருக்கோம். இது எல்லாமே பழைய புறாக்கள் சரிங்களா. இப்போ இறங்குறது எல்லாமே என்னென்னா பழைய புறாக்கள் தான் இறங்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும். புது புறா வந்து இந்த இருக்குது, பெட் ஷாப்பில் வந்து இந்த இருக்குது. ரொம்பவே சிரமப்பட்டு தான் பிடிச்சேன், ஹோம் ஒர்க் கிளாஸ் சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே பழைய புறாக்கள் தான் சரியா. இது வந்து பெட் ஷாப்பில் வாங்கினது, இது புது புறா, இதெல்லாம் புது புறா தான் பெட் ஷாப்பில் வாங்கினது. ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் சரியா. தனியாக வச்சுட்டு பழைய புறாலாம் மேயட்டும், பழைய புறாலாம் போட்டோம். ஸோ எல்லா புறம் இறங்கிடுச்சு, ஓவரால் எல்லா புறம் வந்துச்சு. இந்த இது திறக்காமல் இருக்குது, இதையும் நம்ம திறந்து விட்ருவோம். ஸோ ஓவரால் எல்லா புறம் இறங்கிடுச்சு. ஓகே, ஸ்டார்டிங் இறங்கிடுச்சு, எல்லா புறம் இறங்கிடுச்சு. ஸோ ஓவரால் எல்லா புறம் இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டிஷன் மட்டும் நம்ம திறந்து விட்ருவோம், ஏன்னா இப்போ புது புறம் வாங்கினால பழகணும். ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து ஏன் இறக்கணும்னா, இது வந்து நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான் இருக்கணும், இப்போவே இறக்கக்கூடாது, அதனால தான் வச்சுருக்கேன் சரிங்களா. இதை எடுத்து இப்போ மாற்றி வச்சுக்குவோம் சரிங்களா. இதை எடுத்து மாற்றி விட்ருவோம், ஏன்னா இது நல்லா பழகணும். இது வந்து நல்லா பழகணும் சரியா, நல்லா பழகணும். இது வந்து ஃபீமேல் நினைக்கிறேன், கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், எனக்கு 100% ஃபீமேலானு தெரில. ஸோ அது வந்து பழைய புறா. புது புறா கூட பரவாயில்ல வரைக்கும், பழைய புறா ரொம்ப பண்ணுது. ஸோ இது ரெண்டும் புது புறாக்கள், பாக்கி எல்லா புறாக்களும் இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு பார்ட்டிஷன் துறக்கலை, நம்ம திறந்து வந்துடும். இதான் நம்ம பார்த்து பெட் ஷாப்பில் வாங்கினா பழைய புறாக்கள். ஃப்ரெண்ட்ஸ், பழைய புறாக்களை எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பாதி புறாக்கள் மேலே இருக்குது, பாதி புறாக்கள் பழைய புறாக்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இதில் குஞ்சுகள் இருக்குது. இது வந்து பெட் ஷாப்பில் வாங்கின புறாக்கள். இது ரெண்டு பெட் ஷாப்பில் வாங்கின புறாக்கள், அதான் நான் திறக்கலை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பழைய பார்ட்டிஷனில் திறந்தாச்சு, பழைய புறாக்கள் நம்ம இறங்கிட்டு இருக்குது. இது இப்போவே நம்ம வீட்டில் வந்து ஓரளவு கொஞ்சம் எல்லாமே பெரிய புறாக்கள் தான். முதல்ல குறைச்சிருந்துச்சு, இப்போ எல்லாமே பெரிய புறாக்கள் தான் இருக்குது. பாதி புறாக்கள் கரண்ட் கம்மியிலேருந்து மேலே வந்துருக்கு, என்ன காரணமோ தெரியல, கீழே இறங்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து பெட் ஷாப்பில் வாங்கின புறாக்கள் தான் இருக்குது. இது ரெண்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம வந்து இறப்படுவோம், ஏன்னா இது வந்து இப்போ புதுசாக வாங்கினதுனால கொஞ்சம் பழகட்டதுனால முதல்ல வாங்கினோடனே ஓடி போச்சு, இப்போ திரும்பி பிடிச்சி போட்டாச்சு சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டிலே இந்த புறாக்கள்லாம் கரண்ட் கம்மியில் அடையுதா இல்லை கீழே அடையுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஒவ்வொரு புறாக்களாக இறங்கிட்டு இருக்கு சரியா. உங்கள் வீட்டில் இதே மாதிரி புறாக்களை எல்லாம் கரண்ட் கம்பியில் அடையுதா இல்லை கீழே அது பாட்டுக்கு இறஞ்சி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். முக்கியமாக அந்த இப்போ வாங்கின புறம், அதாவது பெட் ஷாப்பில் வாங்கின அந்த பொறி கலர், இந்த சாக்லேட் கலரு, 2 கலர் நல்லா இருக்கணும் மட்டும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே நல்ல கலராக இருந்துச்சு, இது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு, அதான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சாலும் பிடிக்கலாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப களைப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் அது சரியா. இது எல்லாமே இப்போ தான் வாங்கினது. ஸோ பாதி புறாக்கள் மேலே இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், பெட் ஷாப்பில் வாங்கின புறாக்களை தான் நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்று ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லா அப்புறம் ஒவ்வொன்றா இறங்கிட்டு இருக்குது. இப்போ இறங்குறது முழுக்க பழைய புறாக்கள் சரிங்களா. இப்போ இறங்குறது முழுக்க என்னென்னா பழைய புறாக்கள் எல்லாம் இறங்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் வாங்கினது பறவை கிராஸா இல்லை ஹோம் ஒர்க் கிராஸான்னு தெரில, பறவை கிராஸ் தான் நினைக்கிறேன், அதுவும் பறவை கிராஸ் தான். ஸோ பாக்கி எல்லா அப்புறம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து தொட்டிகிட்ட போய் தண்ணி கொடுத்து வந்துடுவோம் சரிங்களா. ரொம்ப தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் அப்படி இருக்கும். ஸோ தண்ணியில் நினச்சி விட்டுருக்கு.